ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் டு த லைவ் செஷன். இன்றைக்கி நான் தமிழில் தான் இந்த வீடியோ பண்ண போகிறேன். புதுசாக கல்யாணமான ஒரு பெண்ணுக்கு அவங்களுடைய வெஜினிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏன்னா வெஜினிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே சில சமயம் 4 வருஷம் 8 வருஷம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்டிலிட்டி பற்றி யோசிச்சு பாருங்கள். கல்யாணம் ஆகும்போது 27 வயசு இருந்தால் கூட 35 வயசு ஆகிடுது. ஸோ அந்த ஏஜில் கூட வெஜினிஸ்மஸ் அப்படிங்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுக்கான டாக்டரோ இல்லை கன்சல்டேஷனோ போனால் கூட அதற்கான முடிவான ஒரு தீர்வு நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மனம் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முழுசும் மனம் சார்ந்த பிரச்சனை அல்ல. உடல் சார்ந்த பிரச்சனையா, இல்லை பழக்க வழக்கம் சார்ந்ததா, ஒரு பயம் சார்ந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஃபேக்டரும் சேர்ந்த ஒரு பிரச்சனை தான் வெஜினிஸ்மஸ். அப்போ அதுக்கு ஒருத்தர் டாக்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜினிஸ்மஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரிகர், ஒரு பய உணர்வு, ஒரு வலி தாங்க முடியாத கெப்பாசிட்டி, இல்லை ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறதுக்கு கூச்சம், பயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்ததுனால இதற்கு யாரோ ஒரு டாக்டர்கிட்ட போகும்போதோ, ஒரு கன்சல்டன்ட் கிட்ட, இல்லை ஒரு டிஜிஓ டாக்டர்கிட்ட, இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட, இந்த மாதிரி யாரை பார்த்தாலுமே அதற்கான தீர்வு அப்படிங்கிறது பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவு ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் உருவாக்குற விஷயத்தை மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் டீல் பண்ணும் பொழுது அது உருவாகாமல் போகுது. அங்கே ஒரு பய உணர்வோட, இப்போ காமம் அப்படிங்கிறது ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமுக்குள்ளே இந்த செக்ஸ் அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டா சிறப்பு. அது நடக்கலை அப்படிங்கிறப்ப எல்லா ஃபேக்டர்ஸுமே அங்கே நெகட்டிவாக அவங்களுக்கு உட்காருது. இந்த பிரச்சனைகளை தீர்வுபடுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு டாக்டர். ஏன்னா எல்லாருமே எங்களை மாதிரி ஒரு செக்ஸ் டாக்டர் தேடிக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி விளம்பரங்கள் பார்த்து போகும் பொழுது அங்கே முழுமையான ஒரு காம்பினேஷன் கிடைக்காமல் போகலாம். ஈஸியாக ஒரு சிட்டிங் 2 சிட்டிங்கில் சரியாக வேண்டிய ஒரு பிரச்சனையை, ஒரு தொந்தரவை நம்ம பல மாதங்கள் இழுத்து பல வருஷங்கள், அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையான பேக்கேஜ்குள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையே இந்த மாதிரியான ஒரு மருத்துவ தீர்வுக்காகவே தேடி தேடி வாழும் வாழ்க்கையை பல கப்பிள்ஸ் நீங்கள் நடத்திட்டுருக்கீங்க. இதுக்கு ஒரு தீர்வாக நம்ம திருப்பி நானும் என்னோடய ரீல்ஸ்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யூடியூப்லேயும் சொல்லிகிட்டு இருக்கேன். திருமணமாகி 1 மாதம் ஆயிட்டு அதில் ஆணுக்கு பெண்ணுக்கும் அந்த முழுமையான உறவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த பெண் உறுப்புக்குள்ள ஆண் உறுப்பு முழுசாக இறங்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல நான் வச்சு செக்ஸ் வச்சேன், அப்போ குழந்தை ஆகிடுமான்னு சொல்லிட்டு 5 வருஷம் காத்திருக்காங்க. அதே சமயம் அந்த ஆண் உறுப்பு இது வரைக்கும் தான் வந்திருக்கும், அந்த மொட்டு பகுதி மட்டும்தான் இங்கே வந்திருக்கும். இதிலே சந்தோஷப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் குழந்தை ஆகலைன்ட்டு பல வருஷம் காத்திருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு மனசில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. இந்த ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த பாடியில் ஒரு துள்ளல் இருக்கும். நான் யூஸ்வலாக என்ன சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு எனர்ஜி காம்பனன்ட்டு 2 பேருக்கும் மத்தியில் ஒரு புரிதல், ஒரு ஆனந்தமான இணைப்பு, இதெல்லாம் உருவாகணும்னா செக்ஸ் நடக்கணும். செக்ஸ் நடக்காமலே இல்லை நம்ம புருஷன் பொண்டாட்டி ஆத்மார்த்தமாக வாழ முடியும், இது மெதுவாக பண்ணிக்கலாம், தள்ளி பண்ணிக்கலாம், இப்படி பல காரணங்கள். ஸோ இதை மீண்டும் நான் வீடியோஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய லைவில் அப்பப்போ கலந்துக்கோங்க. ஏன்னா முழுசாக நம்ம எல்லாத்தையும் ஒரே நாளில் பேச முடியாது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை அந்த அந்யோன்யம் உருவாகாமல் போன அந்த 2 மாதத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் எதை தேடினாலும் ப்ராப்பரான டாக்டரை பாருங்கள். ஃபஸ்ட் வாங்க நம்ம 2 பேரும் நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செக்ஸ் வைக்கலாம், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் உடல் உறவு அப்படிங்கிற விஷயத்தையே தள்ளி போடுவது பல கப்பிள்ஸ் நாங்கள் பார்க்குறோம். நிறைய கப்பிள்ஸ் 2 இயர்ஸ் பிளானிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க ஆனந்தமாக செக்ஸ் வச்சுக்கிட்டு கருத்தரிப்பு ஆகாமல் இருப்பதற்கான முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்களான்னா அந்த மாதிரி புத்திசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அது இல்லாத செக்ஸையே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில கப்பிளோட நிலைமையை நம்ம பரிதாபத்துக்குரியவர்களாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சில சமயம் அவங்க இந்த பிரச்சனையை வெளிப்படுத்துவதிலையும் தயக்கம் காமிக்கிறாங்க. இல்லை இவர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு பல மணி நேரம் தேவையாக இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு டாக்டருக்கும் டைம் இருக்காது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பர்சனை நீங்கள் தேடி போய் அதை கண்டுபிடிச்சி, இல்லை யார்கிட்டயாவது உங்கள் 2 பேரை பற்றி புரிய வைக்கணும். ஒருத்தரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டாக்டருக்கு கஷ்டம்.
ஏன்னா டாக்டர்ஸ் எப்பவுமே உடல் சார்ந்த பிரச்சனை பார்க்குறவங்க, மனம் சார்ந்த பிரச்சனைக்கு வந்து ஓரளவுக்கு தான் வந்து அங்கே இடம் இருக்கும். ஆனால் இவர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். மேரேஜ் கவுன்சிலிங் எல்லாமே காஸ்ட்லியான ஒரு ப்ராஜெக்டாக மாறிடுது. எங்கேயுமே வந்து 1 மணி நேரம் செலவு பண்ணப்படும் பொழுது ஒரு கன்சல்டன்ட் அவங்க வந்து அவங்களோட ஃபீஸ் வந்து ஹையாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து உங்களுடைய மனசு ஆராய்ச்சி பண்ணி டக்குன்னெல்லாம் உள்ளே போக மாட்டாங்க. ஒன்லி டாக்டர்ஸ் கேன் டூ தட். டாக்டர்ஸ் வந்து ஃபிசிக்கலாக எக்ஸாமின் பண்ணும்பொழுது உங்கள் பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க அடுத்து ஒரு ஆணித்தரமான ஒரு டெக்னிக்கல் ஸ்டெப் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இதை வந்து நீங்கள் ரீச் ஆகிறதே வந்து உங்கள் மனதளவில் பெருசளவு பாதிக்கப்பட்ட பின்ன வந்தீங்கன்னா எங்களோட நிலைமையும் கவலைக்கிடமாக தான் இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஸோ அதனால் 1 மாதத்தில் ஆணுக்கு பெண்ணு திருமணமான பின்ன உடலுறவு நடக்கலை அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது தயவு செய்து ரெஃபர் பண்ணி அவங்கள ஒரு டாக்டர்கிட்ட அனுப்புங்க. ஃபஸ்ட்டு ஃபீமேல் டாக்டர்கிட்ட அனுப்புங்க. ஒரு MBBS படித்த ஒரு ஃபீமேல் டாக்டர் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறவங்களே போதும். அவங்க பார்த்துட்டு இந்த பெண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சிலதை அட்வைஸ் பண்ணுவாங்க. எந்த ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணியும் 1 மாதத்தில் இல்லை 10 நாளில் ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஒரு விஷயம் நடக்கலைன்னா அடுத்த டாக்டர் தேடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் இதில் வந்து எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை தீர்வு பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வெஜைனிஸ்மஸ் அப்படிங்கிறது பெண்ணுடைய பிரச்சனை மட்டுமல்ல, அந்த கணவன் மனைவி அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் அந்த 20 நாள் 30 நாள் கல்யாணமான பின்ன நடந்த வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், அதில் எவ்வளோ கசப்பு இருக்குது, எவ்வளோ ஆனந்தம் இருக்குது, எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ நடக்கலை, அத்தனையுமே மனசில் பதிஞ்சுக்குது. ஸோ இதையெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு வெஜைனிஸ்மஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஆனால் அதை பெருசாக ஆக்கிட்டு இருக்கிறது நீங்களும் உங்களை சுற்றியில் இருக்கிறவங்களும் நீங்கள் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி அதை புரிஞ்சுக்கிட்டு போகிற ஒரு டாக்டர்ஸும் தான், ஆர் கன்சல்டன்ட்டும், தெரப்பிஸ்ட்டு, ஹூவர் இட் இஸ். ஸோ வெஜைனிஸ்மஸ் அப்படிங்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல தொட்டால் ஒரு பயம் இருக்குது, ஒரு ட்ரிகர் ஆகுது, பாடி கொஞ்சம் வலி இருக்குது. இதையெல்லாம் மெதுவாக நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கல் வேலை சரி பண்ணிக்கலாம். இதற்கு பல மாதங்கள் அவசியம் இல்லை. ஒரு அதிகபட்சமாக 3-4 சிட்டிங், அதுவும் வந்து ஒரு 10 நாள் கேப்பில், குறைஞ்சபட்சம் ஒரு சிட்டிங் இல்லை 2 சிட்டிங். இதில் வந்து நிறைய பெண்கள் தன்னுடைய அந்த வெஜைனிஸ்மஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கான டெக்னிக்கல் கெப்பாசிட்டியை கொண்டு வந்துக்கிறாங்க. அப்புறம் அது மெதுவாக அவர்கள் அந்த வழியில் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ட்ராக்கில் போயிடுறாங்க. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி யாராவது வெஜைனிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ராப்பராக டாக்டரை பார்க்க சொல்லுங்கள். ஓகே, விஷ் ஆல் த பெஸ்ட்.